சூரா ஹஜ்ஜில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 11ஆம் வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், வமினன் நாசி மைய அபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், மக்களிலே அல்லாஹ்வை ஒரு ஓரமாக நின்று வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஓரமாக நின்று வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவனோட வணக்கம் எப்படி இருக்குமெண்டா, ஃபைன் அசாபஹு ஹைருன் இத்மஅன்ன பிஹி, ஏதாவது நலவு ஹைர்கள் உலகத்தில் கிடைச்சிட்டேன்னு சொன்னால் அந்த வணக்கத்தையும் அந்த நிகழ்வையும் கொண்டு அவர் என்ன செஞ்சிருவார், சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பார். வைன் அசாபத்துஹு ஃபித்னத்து, அவருக்கு ஒரு ஃபித்னா ஏற்பட்டு விட்டால் இன்கலப அலா வஜ்ஹிஹி, தலைகீழாக என்ன செஞ்சிடறாரு, மாறி விடுகிறார். ஹஸிரத் துன்யா வல் ஆখিরা ذلك هو الخسران المبين, அவருக்கு இந்த உலகமும் நஷ்டம் மறுமையும் நஷ்டம். அதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மறுமை நஷ்டத்தை பற்றி என்ன செய்கிறான் சொல்லுகின்றார். இப்போ இந்த இடத்துல ஃபைன் அசாபத்து ஃபித்னத்து, அவருக்கு ஒரு ஃபித்னா வந்து விட்டால் என்றதை நம்ம தண்டனை சோதனை இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி ஒன்றுக்கு சொல்லலாம். என்ன சொல்லலாம்டா, நிம்மதியற்ற நிலைமை, கஷ்டமான நிலைமை, நெருக்கடியான நிலைமை என்ற அடிப்படையில் அது ஒரு ஈமானிய பார்வையில் அது சோதனையாக இருந்தாலும் உலகத்தில் வரக்கூடிய நஷ்டங்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அது ஒரு ஃபித்னான்னு என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். அது உலகத்தில் வரக்கூடிய நஷ்டங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஃபித்னா என்ற வார்த்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரா அம்பியா 35 பாருங்க, குல்லு நஃப்ஸி ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும். வநப்லூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை நாம் நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் சோதிப்போம் ஃபித்னாவாக. ரெண்டையும் சொல்றான்ல, உங்களை சோதிப்போம் ஃபித்னாவாக என்றான். உங்களை சோதிப்போம், அதை ஃபித்னாவாக சோதிப்போம். ஃபித்னாவாக சோதிப்போம்டா இந்த ஹைரும் ஷர்ரும் ஃபித்னா, உங்களுக்கு இந்த ஹைரும் ஷர்ருமே உங்களுக்கு ஃபித்னா தான், அதை வைத்து நாம் உங்களை சோதிப்போம் என்றான். அப்ப சோதனையை விட ஒரு அர்த்தம் உண்டு ஃபித்னால என்ன செய்யுது, மேலதிக அர்த்தம் உண்டு என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நம்ம அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். வெறுமனே நம்ம குழப்பத்தை உங்களை குழப்பி சோதிப்போம் என்ற அர்த்தம் என்ன செய்யலாது, அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. அதே போல அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா சொல்ற சந்தர்ப்பத்தில் ஃபதன்னாக ஃபுதூனான்றான் சூரா புரூஜ், அஃப்வன் அதாவது சூரா தாஹா 40ல் ஃபதன்னாக ஃபுதூனா. அப்போ அந்த இடத்துல ஃபித்தன் என்றால் பன்மை, ஃபித்தன் என்றால் பன்மை, ஃபதன்னாக ஃபுதூனாண்டா உங்களை சோதனையாக நாம் என்ன செய்தோம், சோதித்தோம், அவ்வளவு சோதனையிலே உங்களுக்கு நாம் தந்தோம். அப்போ டோட்டல் ஃபித்னாவே அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பதா சொல்றான். ஃபதன்னாக ஃபுதூனா, உங்களை நாம் அவ்வளவு சோதனையாக சோதித்திருக்கிறோம். அப்போ அல்லாஹ் எனக்கு ஃபித்னா செய்கிறான் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த அந்த வார்த்தையில நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு அடிப்படையில் அதை விளங்கினோம்னா குழப்பமான வார்த்தையாக என்ன செய்யும், அது இருக்கும். நாம் உங்களை என்ன செய்யும், மூசாவே உங்களை ஃபித்னாக்குள்ளாக்கினோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறான். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய வழிகேடுகள் இருக்குது. குர்ஆன் வசனங்களுக்கு மாற்று விளக்கம் சொல்றது, ஹதீதுகளுக்கு மாற்று விளக்கம் சொல்றது, இதுக்கு என்ன ஃபித்னான்ற வார்த்தை என்ன செய்கிறது, உபயோகப்படுத்தப்படுகிறது. இப்போ சூரா ஆல இம்ரான் 7வது வசனம், சூரா ஆல இம்ரான் 7வது வசனம், ஹுவல்லதி அன்ஸல அலைக்கல் கிதாப மின்ஹு ஆயாத்துன் முஹ்கமாத், அவனே உங்கள் மீது வேதங்களை இறக்கி வைத்தான், அதில் தெளிவாக ஒரு அர்த்தம் தரக்கூடிய வசனங்களும் உண்டு. ஹுன்ன உம்முல் கிதாப், அதான் இந்த வேதத்துடைய தாய், அதான் இந்த வேதத்துடைய பிரதானமானவைகள். வ உஹர் முத்தஷாபிஹாத், ஏனையவைகள் இரு கருத்து தரக்கூடிய அதாவது வசனங்கள். ஃபஅம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைக், ஒரு உள்நோக்கம் கொண்டவர்கள், வழிகேட்டு சிந்தனை உள்ளவர்கள், தவறிய சிந்தனை உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஃபயத்தபிஊன மா தஷாபஹ மின்ஹு, அதிலே எது இரு கருத்து தரக்கூடிய இரு பொருள் தரக்கூடிய வசனங்கள் இருக்கின்றனவோ அவைகளையே என்ன செய்வார்கள், தேடி செல்வார்கள். அவைகளையே தேடி சென்று என்ன எதற்காரணமாக தெரியுமா, இப்திகா அல் ஃபித்னா, ஃபித்னாவை ஏற்படுத்துவதற்காக. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாற்று விளக்கம் சொல்லி உங்களோட சிந்தனையை திசை திருப்பி தவறான அர்த்தத்தை கற்பிப்பதற்காகன்றதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இப்திகா அல் ஃபித்னா, அதாவது அந்த ஃபித்னாவை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கு சரியான தெளிவு உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, அவர்களுடைய அர்த்தத்தை என்ன செய்யணும், திணிக்க வேண்டும். இதுவும் என்ன ஃபித்னா, உங்களோட சிந்தனையில ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்துக்கு பேரும் என்ன ஃபித்னா. ஆள் வந்து என்னது மஃப்தூன், ஆள் மஃப்தூன்டா என்ன, வழிகட்டிட்டார்னு அர்த்தம். தாலுன்னா என்ன, வழிகட்டிட்டார்னு எப்படி சொல்றோமோ, ஆள் மஃப்தூன் ஃபுத்தின அப்படின்னா சோதனைக்கு உள்ளாயிட்டாரு, அங்கே போய் தொடர்ந்து அந்த மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு, திருத்த போறேன்னு சொன்னாலும் இவர் பேர் திருந்தி என்ன செஞ்சுட்டு அந்த பக்கம் போயிட்டான்னு சொல்லுவோமே, அந்த இதெல்லாம் இதுக்கு பேர்லாம் என்னன்னு சொன்னா இப்திகா அல் ஃபித்னா, அந்த ஃபித்னாவை தேடி மாற்று விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜுல் மஃப்தூன் அப்படின்னு சொல்றது எதற்கான, தண்ட இல்மை கொண்டு தான் ஏமாற்றப்படுகின்றவருக்கு மஃப்தூன் விடுவாங்க. தண்ட இல்மை பெருமையாக நினைச்சு
தாம் ஏமாற்றப்படுகின்றவரை மஃப்தூன் என்று என்ன செய்வார்கள் சொல்வார்கள். ஒரு இந்த நேரத்தில் ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு செய்தி, இது அபூதாவுதில் வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்க. இந்த ஃபித்னாவை சம்பந்தமாக புரிந்து கொள்ள முடிஞ்ச ஒரு செய்தி. அதாவது அபூதாவுதில் 4611வது இலக்கம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு உபதேசம் செய்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு உபதேசம் செய்கிறாரு. அது அவருடைய மாணவர்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறாரு. எப்படி சொல்றார் என்று சொன்னால், இன்னமி வராஇக்கும் ஃபித்னா, உங்களுக்கு பிற்பட்ட காலங்களில் நிறைய ஃபித்னாக்கள் என்ன செய்யும், உருவாகும். இந்த ஃபித்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணப்படுறத வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம இந்த வசனங்களே என்ன செய்கிறோம், நம்ம தெரிந்து கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு பிற்காலம் வரும். இப்போ முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாரு. இப்போ முஆத் இப்னு ஜபல் சொல்கிறாருன்னா எல்லாம் ஒரு 40 வருஷத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, பிற்காலம் வரும், உங்களுக்கு என்ன நிறைய ஃபித்னாக்கள் என்ன செய்யும், உருவாகும். யக்துரு ஃபீஹல் மால், நிறைய பொருளாதாரம் என்ன செய்யும், அதில் அதிகரிக்கும், பொருளாதாரம் அதிகரிக்கும். வ யுஃப்தஹு ஃபீஹல் குர்ஆன், குர்ஆன் அதாவது விசாலமாக்கப்படும், விரிவாக்கப்படும். குர்ஆன் திறக்கப்படும் அர்த்தம். திறக்கப்படும் என்ன விளக்கம் சொல்றாரு. ஹத்தா யஅஹுதஹுல் முஃமினு வல் முனாஃபிகு வர் ரஜுலு வல் மர்அத்து வஸ் ஸகீரு வல் கபீரு வல் அப்து வல் ஹுர். இவ்வளவு பேருக்கு குர்ஆன் கிடைச்சிருக்கு. முனாஃபிக்குக்கும் கிடைக்கும், மூமினுக்கும் கிடைக்கும், அடிமைக்கும் கிடைக்கும், எஜமானனுக்கு என்ன செய்யும் கிடைக்கும், ஆணுக்கும் கிடைக்கும், பெண்ணுக்கும் கிடைக்கும், பலமானவனுக்கு எல்லாருக்கும் குர்ஆன் போய் என்ன செஞ்சிடும், சேர்ந்து விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுஷூவுல் கலம், பேனை பரவுமனா. இன்றைக்கு பேனை பரவுமனா என்ன, எழுத தேவையில்லை, படிக்க தேவையில்லை, ஒரு விளக்கமும் தேவையில்லை. தேவையா? தேவையில்லை. மொபைல் ஃபோன் எடுக்க வேண்டியதான், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுத்தாச்சு. என்ன அதாவது தக்காவுல் இஸ்தினாயின்னு சொல்லுவாங்க, எடுத்தாச்சு. நீ என்ன விரும்புறியோ அதை அவன்ட மொழியில் வேறு டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன செஞ்சிருது, சேர்த்துருது. இதில் கிராமர் செக் வேறு. இவனுக்கு படிப்பிரிக்கா இல்லையான்ற விஷயம் அடுத்தவனுக்கு தெரியவே தெரியாது. இவனுக்கு அறிவிரிக்கா இல்லையான்ற விஷயம் தெரியவே தெரியாது. கஷ்டப்பட்டு ஆனா ஆவண்ணாவை 5 வயசில் படித்த பிள்ளையோட நிலைமை நினச்சி பாருங்க. அவன் ஆனா ஆவண்ணாலாம் படித்து அடி வாங்கி எல்லாம் செஞ்சு படித்தவன், இவன் ஒன்றுமே தெரியாட்டி கூட இது மட்டும் தெரிஞ்சால் சரி, எந்த மைக்கை கிளிக் பண்ணணும், என்ன பேசணும், எந்த லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணணும், அது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது. அதுவும் இப்போ சொல்ல தேவையில்லை, வாய்ஸ் ஆர்டரில் கொடுத்தேனே, வாய்ஸ் ரெக்கக்னிஷன்ஸ் அதையும் கொடுத்து அதையும் செஞ்சு முடிச்சிடும் டோட்டல் ஃபோனே. அப்போது யார் படித்தவன் யார் படிக்காதவன்னு தெரியாது. ஒரு அறிஞர் சொல்கிறாரு, இமாம் ஜுஹ்ரி நினைக்கிறேன், அறிவு மனநத்தில் இருந்த நேரத்தில் அறிவுக்கு சொந்தமானவர்கள் மட்டும்தான் அந்த துறைக்குள்ளே நுழைஞ்சாங்க. ஃபலம்மா தஹலல் கிதாப், அறிவு புத்தகத்துக்குள்ளே நுழைஞ்ச பின்னால் அதுக்கு சொந்தமானவர்களும் உள்ளுக்கு போயிட்டாங்க, சொந்தம் இல்லாதவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, உள்ளுக்கு போயிட்டாங்க. ஏன்? கையில் இருக்குது. கையில் இருக்கிறதுனால அறிவுடையவர்களுக்கு வந்தாச்சு, அறிவு இல்லாத குரூப் அதுக்குள்ளே என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. என்ன தேடுறதை காணக்கூடாது, அவ்வளோதான். தேடுறதை காணக்கூடாது. நீங்கள் என்ன கேள்வி, ஒரு குரூப்பில் நீங்கள் ஒரு டிஸ்கஷன் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இது சம்மந்தமாக என்ன கருத்துன்னு சும்மா கேட்டு பாருங்கள். பதில் சொல்கிற 90% கூகுள் தான். சடசடன்னு போய் யார் அறிவாளி யார் அறிவாளி இல்லைன்னு என்ன அதுக்குள்ளே கண்டுபிடிக்கவே இயலாது. முந்தித்தான் குயிஸ் எல்லாம், இப்போ அது தேவையில்லை. இன்டர்நெட்டோட கனெக்டரில் தான் அமைக்கிறான். நீ இங்கே போட அங்கே பதில் என்ன செஞ்சிடறான், சொல்லி முடிச்சிடுறான். அதே கரெக்ட் பண்ணி தந்துடுது, அதே கரெக்ட் பண்ணி தந்தது முடிச்சிருது. யார் அறிவாளி யார் அறிவாளி இல்லைன்னு என்ன செய்யலாது, கண்டுபிடிக்கல. குர்ஆன் ரசூலுல்லாஹ் ஃபுஷூவுல் கலம்ன்றாங்க, பேனை பரவும், இது ஒரு ஃபித்னான்றாங்க. அதே மாதிரி குர்ஆன் திறக்கப்பட்டுரும், எல்லாரும் எடுத்துருவாங்க. இப்போ யார் குர்ஆனை ஓதுறது யார் குர்ஆனை ஓதுறது இல்லை என்கின்ற லெவலுக்கு இல்லாமல், ஆளே இல்லாமல் ஏஐ தஜ்வீத் படிப்பிக்குது. அந்த நிலைமைக்கு என்ன செஞ்சாச்சு, அதாவது வந்தாச்சு. இப்போ இந்த நிலைமை வந்தால் எல்லாருமே எடுத்துருவாங்க. எடுத்தால் ஃபயூஷிக்கு ஒரு அந்த என்ன நடக்கும்னா, குர்ஆனை ஒருத்தர் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் தகுதியற்ற சூழ்நிலையிலையோ எப்படியோ இந்த குர்ஆன் தேவை, நான் குர்ஆன் ஓதினவனா இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட ஈஸியான வகையில் அவர் எடுத்துட்டாருன்னு வைங்களேன். இப்போ அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சமுதாயத்துக்கெல்லாம் அறிவுக்குன்னு அறிவாளிகளுக்குன்னு சில அடையாளம் வச்சுக்கிறான். அது எவ்வளவு தான் பேசிட்டாலும் எவ்வளோ தஜ்ஜாலிசத்தை செஞ்சிட்டாலும் அது அடையாளமாகிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதுக்குரியவர்கள் யார், அதுக்கு அதை பொதுவாக எந்த துறையாக இருந்தாலும், வைத்தியத்துறையோ அல்லது பொறியியல் துறையோ எந்த துறையாக இருந்தாலும் கொஞ்சம் காலத்துக்கு தான் சேம் என்ன அந்த இதை கொண்டு போகலாம். குறிப்பிட்ட டைமில் அதை என்ன செஞ்சிடும், உண்மையானவர் யார் பொய்யானவர் யாருன்னு என்ன செஞ்சிடும், அது காட்டிடும். இப்போ இவருக்கு ஒரு பிரச்சனை வரும் என்னென்னா, இந்த குர்ஆனை திடீர்னு எடுத்து படித்தவருக்கு ஒரு பிரச்சனை வரும் என்னென்னா, அதாவது மாலின் நாசி லா யத்தபிஊனி வக்கது கராத்துல் குர்ஆன், நான் குர்ஆனை ஓதி படிச்சுக்கிறேன், என்ன யாருமே என்ன செய்கிறாங்க இல்லை, ஃபாலோ பண்ணுறாங்க இல்லைன்ற ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை தான் நிறைய பொதுமக்களுக்கும் வருது. நிறைய நீங்கள் பார்க்கலாம்டா, ஊரில் ஒருத்தர் இருப்பார், தர்ஜுமா படிச்சிருப்பார், புகாரியை படிச்சிருப்பார், முஸ்லீமை படிச்சிருப்பார், ஒரு மௌலவி படிக்கிறதை விட அவர் நல்லா படிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒழுங்காக பேச்சு வராது,
ஸ்பீச் பண்ண தெரியாது, அரபு தெரியாது. ஆனால் புகாரியை வாசி, முஸ்லீமை வாசி, திருமதியை வாசி, இருக்கிற மொழிபெயர்ப்பெல்லாம் வாசி, புலுகுல் மரம் வாசி, ரியாது சாலிஹின் வாசித்து, குர்ஆனை பலமுறை வாசி எல்லாம் முடிச்சிருப்பார். ஆனால் அவருக்கு பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. அவர் என்ன தான் பேசினாலும் மக்கள் கேட்கவும் ரெடி ஆகிக்க மாட்டாங்க. பல காரணங்கள். இவன் என்ன நம்மளோட உள்ள இவன் படிச்சுக்கிறான்னு பொறாமையும் காரணமாக இருக்கும். சரியா? இவர்கிட்ட போய் நம்ம கேட்கணுமான்னு குடும்பத்தில் உள்ளவனும் காரணமாக இருப்பான், அல்லது அவருடைய வாழ்க்கை முறை காரணமாக இருக்கும், அல்லது அவருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுற அளவுக்கான அந்த ஒரு ஒப்பீடு சொல்கிற அறிவெல்லாம் இருக்காது. இவர் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். நீங்கள் பாருங்க, அந்த நபர் என்ன செய்வார்னா, அவர்கிட்ட பிரச்சனை அவருக்கு இடம் கிடைக்காது தான். ஆனால் அவர் உண்மையான ஈமானும் அந்த அறிவால் அவருக்கு கிடைச்சிருந்தா அவர் அதை பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார். எனக்கு இடம் கிடைச்சா உண்டு, எனக்கு இடம் கிடைக்காது விட்டாலும் உண்டு, ரப்பு என்ன பொருத்தி கொண்டா போதுமானது, நான் படிச்சுக்கிட்டே இருப்பார், பணிவை காட்டிக்கிட்டே இருப்பார். அப்போ அவருடைய அறிவு அவருக்கு ஈமானையும் தக்குவாவையும் பணிவையும் மன்னிப்பையும் நல்ல பண்பாடுகளையும் உருவாக்கிட்டு அதுதான் அறிவுடைய உச்சகட்ட நோக்கம். அறிவுடைய உச்சகட்ட நோக்கம் என்ன? அவ்வளவுதான். அது வந்துட்டாலே போதுமானது. ஆனால் இவருக்கு இந்த அறிவால் கிடைக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவம் மிக்க ரியாசத் அது கிடைக்காதனால என்ன செய்வாருன்னா, அவர் பேசினது பிள்ளை, இவர் பேசினது பிள்ளை. சரியா? அவர் ஒழுங்காக பேசலை, இவர் இந்த வசனத்தில் பிள்ளை விட்டார், இதில் பிள்ளை விட்டார். அவர் சொல்கிறதுல முக்காவாசி சரியாகவும் இருக்கும், அவர் சொல்கிறதுல முக்காவாசி சரியாக இருக்கும். இதன் காரணமாகவே ஒரு 10 பேர் என்ன செஞ்சிருப்பார், வச்சிருப்பேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இப்போ 2 பேர் பார்ப்பீங்க. அந்த பிரச்சனையை நம்ம அடையாளம் கண்டுகொள்ளணும். எப்படி என்ன? அவருடைய பிரச்சனை அவருடைய அளவுக்கான கல்வியை எத்தி வைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பத்தை என்ன செய்யலை, யாரும் கொடுக்கவில்லை. அல்லது அவர் எங்கேயாவது ஒரு சாதாரணமாக படித்த ஒரு மனுஷனால் பட்டம் தட்டிருப்பார். இவர் ஃபித்னாவாக மாறிடுவார். இவர் என்ன செஞ்சிருவார், ஃபித்னாவாக மாறி விடுவார். இதே வார்த்தையை சொல்கிறார் முஆத் இப்னு ஜபல். சொல்கிறாரு, என்ன மக்கள் என்னைய ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை நான் குர்ஆனை ஓதிக்கிறேன் விளங்கிக்கிறேன் என்று சொல்லி மாஹும் பி முத்தபிஐய ஹத்தா புத்ததி அலஹும் கைரா, இவங்க யார் என்னை ஃபாலோ பண்ண போகிறதுல நான் புதுசாக ஏதாவது ஒன்று சொன்னாலே தவிர என்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்துடுவார். ஸோ ஆய்வுன்ற பேர்வில் ஒரு முடிவு ஒன்றுக்கு வந்துடுவார். அந்த முடிவு என்ன செய்யும்டா, எல்லாரும் அவரை திரும்பி பார்க்க வைக்கும். அதாவது சொல்கிறார் முஆத் இப்னு ஜபல், ஃபித்னா, இதுதான் ஃபித்னான்றாரு. அவர் ஒரு ஆய்வு ஒன்று செய்வார். அந்த ஆய்வு என்ற பேரில் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு முடிவு அவர் கொண்டு வரும். இதுக்கு புறம் இனி எவரும் எடுக்க முடியாத மாதிரி ஒரு முடிவு அவருக்கு என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். எல்லாரும் அவரை பார்க்க ஆரம்பிப்பான். அப்போ அது இப்போ கண்டுபிடிக்கணும்னா சப்ஸ்கிரைபர்ஸில் வச்சு என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். டோட்டல் உலகமும் இவர் காலல்லாண்டுவார், கால ரசூல்லாண்டுவார், கால சலஃப் ரஹிமஹுல்லாண்டுவார், எல்லாம் சொல்லுவார். மக்கள் பார்க்க ரெடி இல்லை. என்ன காரணம்டா, அங்கே படித்து நம்மளை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அவர் புதுசாக ஒன்றை உருவாக்கிப்பார். அவருக்கு பின்னால் மக்கள் போய்கொண்டே இருப்பாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் இதுக்கு இந்த கருத்து வந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு வழிகட்ட எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா விஷயங்களும். ஏண்டா ஹக்கு என்றது 100க்கு 100% எப்போ எங்களுக்கு உண்மையாகும், மறுமை நாளில் நம்ம நேர காண்ற டைமில் தான் உண்மையாகும். அது வரைக்கும் மாற்று விளக்கத்துக்கு 10% இடம்பாடு இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்ல இருந்து, ரசூல்ல இருந்து, வேதத்தில் இருந்து, கிதாபில் இருந்து எந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்னொரு விளக்கம் சொல்கிற சான்ஸ் வந்து உங்களுக்கு 10% இருக்கும். 10% மறுமைக்கு இன்னொரு விளக்கம் சொல்ல இயலாதா, ரசூலுக்கு ஒரு விளக்கம் சொல்ல இயலாதா, இறைவனுடைய விஷயத்தில் ஒரு விளக்கம் சொல்ல இயலாதா? அப்போ ஆய்வும் ஆதாரங்களும் ஈமானிய தேடலும் தான் எங்களை ஒரு இடத்துல என்ன செய்யும், வைத்துட்டு இருக்கும். ஆனால் 10%, 5%, 4% என்று 2 கேள்வி கேட்கறதுக்கு வழி இருக்கு. நீங்கள் எதுலையும் கேட்கலாம். புகாரி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் என்று ஒருத்தர் எழுப்பிட்டான்னு வைங்களேன். யாரையா உள்ளத்தில் ஏற்கனவே ஒரு வீணான சந்தேகங்கள் கொஞ்சம் இருந்துச்சுன்னு வைங்க, அது ஒரு 2 விதமோ 3 விதமோ இருந்துட்டு இருந்தேன்னு வைங்க, அவனுக்கு அது சந்தோஷமாக மாறும். அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைச்ச ஒன்றை ஒருத்தர் வெளிப்படையாக கேட்டுக்கிறாருன்னு அவன் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவான், லைக் பண்ணிடுவான், ஃபாலோ பண்ணிடுவான். இது மாதிரி ஒரு 100-200 பேர் அவனை ஃபாலோ பண்ணிடுவான். அவர் புதிய ஒரு கருத்தாக என்ன செய்ய வரும், சந்தேகமே இல்லை. தாயிட்ட பேத்து ஒரு மகன் சிம்பிளாக கேட்கலாம், நீ தான் என்னை பெத்தெடுத்துக்கு என்ன ஆதாரம்? எவ்வளோ அற்புதமான கேள்வி. நீ தான் என்ன பெத்தெடுத்துக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா யார் சொல்லணும்? இவன் காணலை, இவன் காணாமல் நம்ப போகிறதும் இல்லை. இவன் காணாமல் நம்ப டிஎன்ஏ உள்ள போய் சொல்லிட்டான்டா, ஒரு சைனை பண்ணிட்டான்டா எந்த ஒரு கேள்வியை கேட்டிங்கடா, நீங்கள் தாயை கூட என்ன செய்யலாது, நம்ப இயலாது. அவன்கிட்ட கேள்வி அறிவுபூர்வமாக நின்றுக்கிட்டே இருக்கும். அவன்கிட்ட கேள்வி அறிவுபூர்வமாக நின்றுக்கிட்டே. யார் வந்து சொல்ல, உலகத்தில் வந்து யார் எவன் சொன்னாலும் சரி அவனுக்கு ப்ரூஃப் ஆக போகிறது இல்லை. அவனுக்கு எங்கே என்ன செய்யதில்லை, அது ப்ரூஃப் ஆக போகிறது இல்லை. இந்த மாதிரி 2 வீதம் 3 வீதம் நம்ம புதைக்க வேண்டிய கேள்விகள் அவனோட மனசில் என்ன செய்யும், இருந்து கொண்டிருக்கும். இதுதான் வழிகேடர்களுடைய மூலதனம். இதுதான் வழிகேடர்களுடைய மூலதனம். இந்த கேள்வியை யாரும் பேச மாட்டாங்க என்ற ஒரு சமூக அச்சம், ஒரு சமூக கௌரவமான அச்சம், கண்ணியமான அச்சம் இந்த சமுதாயத்தில் பேணப்பட்டுக்கிட்டு வரும். அதை உடைச்சி ஒரு இந்த மாதிரியான ஜெய்ஹ்,
வழிகேட்டு சிந்தனை உள்ள ஒருத்தர் வெளியே வருவார், வந்து ஒரு வீடியோ என்ன செய்வார், போடுவார். அவருக்கு சுதந்திரம் இருக்கு. ஒரு காலத்தில் கட்டுப்பாடு, பள்ளியில் தான் பேசணும், பள்ளியில் தான் பேசணும், ரெக்கார்டிங் அதுக்கு வழி இல்லை. இப்போ தான் மைக் இந்த பட்டனில் கொடுத்திக்கிறாங்களே, சரியா, கிளிக் பண்ணலாம் போட்டாச்சு, உலகம் ஃபுல்லாக என்ன செஞ்சது, மைக்கோட தெரியுது. அப்போது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுனால உலகத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அதை சிலர் என்ன செய்வாங்கடா, புதைக்க வேண்டிய கேள்விகளை இப்படி ஒரு இது வந்திருக்கிறது, உங்கள் கருத்து என்ன, இது கருத்து சொல்றதில்ல, புதைக்கிறது. உதாரணமாக ஒவ்வொருவரும் தன்னை சொந்த தாய்க்கு தான் பிறந்தார்கள் என்று நிரூபிப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருவீங்களே, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு யாராவது கேட்கலாமா? இது கருத்து கேட்கிற விஷயமா? அதுக்கு உங்கள் கருத்து என்னன்னு அனுப்புவாங்க. அதுலேருந்தே விளங்குது எதுக்கு கருத்து கேட்கணும்னு அறிவு கூட என்ன இல்லைன்னு விளங்குது. அப்போ இந்த மாதிரியான நபர்கள் என்ன செய்வாங்கடா, புது கருத்தொண்டை உருவாக்குறது அவங்க வேணுமென்றும் உருவாக்கி இருக்கலாம், அவங்களோட அந்த வழிகேட்டு சிந்தனை அவங்களே உருவாக்கவும் என்ன செஞ்சிருக்கலாம், வைத்திருக்கலாம். நீங்க இருக்கிற குர்ஆன் வசனங்களே, இருக்கிற ஹதீஸ்களையே திருப்பி 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 சொல்லி கொண்டிருக்கிற டைம்ல அவனுக்கு என்ன செய்யல, அது இல்லாமல் இருக்க ஒரு வறட்சியில இருந்துட்டிருக்கிறான். அப்போ அதனால பார்க்குறான், ஒரு ஈரமாக எதுக்காவது ஒரு புதுசான ஒரு சப்ஜெக்டை யாராவது சொல்லிட்டாங்க அப்படி என்று சொன்னால் அது ஒரு அற்புதமான கருத்தாக மாறிடுது. ஏற்கனவே ஒரு 1000 வருஷம் ஆகிற சந்தர்ப்பத்தில், 900 வருடம் அப்படி வார சந்தர்ப்பத்தில் இந்த ஏசியாவில் இப்போ ஈரான், இந்தியா போன்ற இடங்கள்லாம் ஒரு புதிய கருத்தை உருவாக்கி விட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸாக போச்சு அல்ஃபியாண்டு. 1000 வருடங்களுக்கு ஒரு முறை என்ன மார்க்கம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு அல்ஃபியாண்டு. ஒவ்வொரு நபிமார்களும் ஒரு 1000 வருஷத்துக்கு தான் என்ன செய்வாங்க, வந்திருப்பாங்க. அந்த 1000 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டும். சரியா 900 ஆண்டில் கிளப்பிவிட்டோம், 936. அல்ஃபியாண்டு கிளம்பி அதுக்கு இந்த ஹதீஸ் எல்லாம் உபயோகமாயிடுச்சு. அது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடியவரை அல்லாஹ் என்ன செய்வான், அனுப்புவாண்டு. அதையும் ஒரு சப்போர்ட்டாக சொல்லி அதுக்கு பிறகு இன்னும் உள்ள செய்தியெல்லாம் சப்போர்ட்டாக அப்படி போட விளக்கங்கள் எடுபட்டு அக்பரியா மதம் உருவாயிச்சு, அல்ஃபியா உருவாயிச்சு, மஹதவியா உருவாயிச்சு, எல்லாம் உருவாயிச்சு. தனியான ஒரு வழிகேடு உருவாகிறதுக்கு இந்த புதுசாக எங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதான் என்ன செய்யுது இருக்குது, ஆரம்பிச்சுட்டா என்னது அது போய் முடிஞ்சிடும், அது போய் அந்த ஃபித்னாக்குள்ளே கொண்டு வந்து என்ன செஞ்சிடும், அது முடிந்து விடும். இப்போ இன்னொரு செய்தியை சொல்லிட்டு நான் வாரேன். அதாவது ஒரு சகோதரர் ஒரு பயான் பண்ணிக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மூமினும் வந்து ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக நிற்கணும், அஸ்ட்ரோனமி படித்து அதாவது வானவியல் துறையில் ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக அவர் என்ன செய்ய இருக்கணும். காரணம், ரசூலுல்லாஹ் புராக் வானத்தில் மேராஜில் பேத்து தான் என்ன செஞ்சாங்க, தொழுகையை கொண்டு வந்தாங்க. தொழுகை சும்மா இந்த உலகத்தில் கிடைக்கல, வானத்துக்கு பேத்து கிடைச்சது. எனவே ஒவ்வொரு முஸ்லீம் என்ன செய்யணும், சயின்டிஸ்ட் ஆகிடும். உண்மையான ஒரு தொழுகையாளி வானவியல் அறிஞராக மாறிடுவார் அப்படின்ட்டு சொல்லிட்டான். இது எல்லாருக்கும் அற்புதமாக படுது. அவனுக்கு ஆகலாது, பேசுகிறவரும் ஆகலை, ரசூல்லாங்களும் ஆகலை, சஹாபாக்களும் ஆக போகல. ரசூல்லாங்க ஒரு தடவை போயிட்டு வந்து திருப்பி புராக்கை யூஸ் பண்ணலை, சரியா? அப்போ இதெல்லாம் இல்லை. இந்த செய்தியை சொன்னதோட அவன் சயின்டிஸ்ட் மாதிரி தான் சுஜூத் செய்கிறான். அவனோட உள்ளத்தில் வந்து சயின்டிசம் என்ற அந்த சிந்தனையை கொண்டு வந்து விட்டதிலிருந்து அவனுக்கு விஞ்ஞான சிந்தனை, இது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி கேட்க ரெடி ஆகிறான். எப்படி வழிகேடு உருவாகுது பார்த்தீங்கன்னானே. நீங்கள் எப்பயும் வச்சுக்கோங்கடா, இந்த மாதிரியான நம்மளை பின்பற்றுவதற்காக என்ன செய்யலாம் என்று அவங்க சிந்திச்சிருப்பாங்களோ இல்லையோ தெரியாது. அதை நம்ம இத்திஹாமுன்னியா செய்ய வரல. ஆனால் ஷைத்தான் அந்த வேலையை அவங்களுக்கு என்ன செஞ்சிருவான், செஞ்சு அந்த மாதிரி ஒன்று கருத்தை கொண்டு வர வச்சு பிரபலியப்படுத்தி விடுவான். இது கெட்டவர்களுக்கு பொதுவாக நடக்கும், நல்ல அறிஞர்களுக்கும் நடக்கும். நல்ல அறிஞர்களுக்கும் என்ன செய்யும், நடக்கும். பாருங்க, இதை சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது எனவே புதிதாக உருவாக்கப்படுற அனைத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். புதிதாக உருவாக்கப்படுகின்ற அனைத்தும் வழிகேடுகள். சொல்றாரு, ஒரு ஞானி இருக்கிறாரு, மார்க்கத்தை படிச்சு மார்க்கத்தை விளங்கி ஞானியுடைய வழி தவறுதலை உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். நல்ல மார்க்கமாக உள்ள அறிஞருடைய பிறழ்வை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அவரும் பிறழ்வார், அவர் சரியா இருப்பாரு, அவர் சரியான மன்ஹஜ்லிக்கு போயிட்டு இருப்பாங்க. அந்த அந்த ஞானியுடைய வழி தவறுதலை உங்களுக்கு என்ன செய்கிறேன், நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். நல்ல மார்க்க அறிஞருடைய வாயால் ஷைத்தான் பேச வாய்ப்புண்டு, வழிகேட்டுடைய வார்த்தையை பேச வாய்ப்பு. அதனால தான் எங்களுக்கு இஸ்லாம் எதில் இஸ்மத்தை வச்சிருக்கு, குர்ஆன் சுன்னா சஹாபாக்கள் ஏகோபித்து எடுத்த மார்க்க முடிவுகள். குர்ஆனும் சுன்னாவும் சஹாபாக்கள் ஏகோபித்து எடுத்த மார்க்க முடிவு. சஹாபாக்கள் ஏகோபித்து எடுத்த எல்லா மார்க்க முடிவுகளும் எந்த அடிப்படையில் இருக்கும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கும், முரண்பாடே இல்லாத முடிவுகள். எனவே குர்ஆனும் சுன்னா மட்டும்தான் எங்களுக்கு என்ன மார்க்கமாக அமையும் என்பதில் மிக கவனமாக இருக்கும். யாருக்கும் இஸ்மத் இல்லை, யாருக்கும் அதாவது தவறு விட மாட்டார் என்ற இஸ்மத் இல்லை. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, வகத் யகூலுல் முனாஃபிக் கலிமத்தல் ஹக்.
ஒரு முனாஃபிக் உண்மையான வார்த்தையை பேசலாம், ஒரு ஞானி தவறான வார்த்தை என்ன செய்யலாம், பேசலாம். இவர் அதிகமாக சரியான வார்த்தையும் அவர் அதிகமாக வடிகரான வார்த்தையை பேசினாலும் மாறியும் என்ன செய்யலாம், நடக்கலாம். அப்படி என்று சொன்னவுடன் அங்கே உள்ளவங்க கேட்குறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், எப்படி ஒரு நல்ல அறிஞர் பேசுறது ஃபித்னாவான வார்த்தை தான், ஜைகான வார்த்தை தான் என்று நாம் எப்படி அறிந்து கொள்வது அப்படி என்று சொன்ன நேரத்தில் அவர் பேசுவதில் மினல் முஷ்தபிஹாத், சில அறிவிப்பில் முஷ்தஹிராத், வளமையான போக்குக்கு மாத்தமா திடீர்னு ஒரு கருத்து வெளிப்படும் பாருங்க, அதுதான் அடையாளம் என்றார். அதுதான் என்ன அடையாளம். அவர் என்ன, அதாவது தவறிட்டாரு, வேண்டுமென்று இல்லாது விட்டாலும் என்ன, அவர் தவறிட்டாரு என்பதற்கு அடையாளம். அதே நேரம் அதன் காரணமாக வலா யுஸ்னி என்ன கதாலிக்க அன்பு, அவரை விட்டு ஒதுங்குவதற்கு அது உனக்கு காரணமாக இருக்கக்கூடாது. அவரை விட்டு ஒதுங்குவதற்கு அவர் விட்டு அந்த தவறு உனக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஃபஇன்னஹு லஅல்லஹு அய்யுராஜா, அவர் அதை மீட்டி பார்த்து திரும்பலாம், அவர் அதை மீட்டி பார்த்து திரும்பலாம் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. வதலக்கல் ஹக்க இதா சமிஅதஹு ஃபஇன்ன அலல் ஹக்கி நூரா, உண்மையை நீ எங்க கேட்டாலும் அதை எடுத்துக்க, உண்மைக்கென்று ஒரு ஒளி உண்டு, அது உண்மைன்னு உனக்கு என்ன செய்யும், பார்க்கிற நேரத்தில் விளங்கும் என்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி 4611 நீண்ட செய்தி. அதில் ஒரு பகுதியை நான் என்ன செஞ்சேன் சொன்னேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அதாவது ஃபித்னால அந்த இப்திகாவுல் ஃபித்னா கருத்து ரீதியான சிந்தனை பிறழ்வையும் அல்லாஹு தாலா என்ன ஃபித்னான்னு சொல்றான்.